ஆஸ்திரேலியாவில் ஃப்ளூ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. எவ்ரி இயர் இதே சினாரியோ தாங்க. இந்த டைம் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும். அதில் இந்த இயர் வந்து கிளைமேட் பனியோடு சேர்ந்து மழையும் நிறைய பெஞ்சிட்ருக்குது. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து ஃப்ளூ வேக்சினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. பட் ஆனால் வெளியில் என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் எங்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் குழுன்னு இந்த பழைய சோறு பிரேக்ஃபாஸ்ட் வச்சாதான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி ஆகும். அதுலேயும் வந்து நான் பழைய சோறு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு தயிர் போட்டுலாம் பிசைய மாட்டேன். அதை வந்து மிக்சியில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நிறைய தயிர் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கறிவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லைனா ஜீரகத்தூள் போட்டு அப்படியே ஒரு 2-3 பல்ஸ் விடுங்க. ரொம்ப வந்துட்டு அரைக்காதீங்க. அதே மாதிரி கொலன்னு கஞ்சி மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீராகார மாதிரி இருக்கணும். அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இந்த பழைய சோறு கஞ்சின்னு சொல்லிட்டா போதும், என் பையன் மேலேயும் கீழேயும் குதிப்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் ஆனால் அதுக்காக இந்த ஒரு டம்ளர் மட்டும் கொடுக்க மாட்டோம். அது கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் அவன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக கிளம்பி போயிடுவான்.